Hello students, good morning. This is previous slide lymph node. In this part, I talk about cells of the immune system. The immune system is composed of many interdependent cells that protect the body from microbial infections and the growth of the human cell. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் மெனி இன்டர்டிபெண்டன்ட் செல்ஸால் ப்ரொடெக்ட் பண்ணப்படுது. மைக்ரோபியல் இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல், அதாவது நுண்ணுயிரிகள்னு சொல்லுவோம், அது மூலயமா எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் நம்ம பாடிக்கு வராமல் பாதுகாக்குது. நெக்ஸ்ட் வந்து க்ரோத் ஆஃப் த டியூமர் செல்ஸ், அதாவது டியூமர் செல்ஸ்னால் புற்றுநோய் கட்டிகள்னு சொல்லுவோம், அதில் நம்ம பாடியில் உருவாகாமல் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. The cellular composition of the adult human cells. Adult human cellsல இருக்கக்கூடிய cellular composition தான் பார்க்க போகிறோம். இந்த செல் டைப்பில் வந்து நம்மளுடைய பிளட்டில் ஆர்பிசி அண்ட் டபிள்யூபிசின்னு செல்ஸ் இருக்குது. நம்ம லாஸ்ட் இயரில் சர்க்குலேஷன்ஸ் லெசன்ஸில் படிச்சிருப்போம். ரெட் பிளட் கார்பஸ் செல்ஸோடைய நம்பர்ஸ் நம்மளுடைய பிளட்டில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெட் பிளட் கார்பஸ் செல்ஸோடைய அனதர் நேம் எரித்ரோசைட்டு. ஸோ இதான் நம்மளுடைய ஆக்சிஜன்லாம் கேரி பண்ணுது அப்படின்னு பார்த்துருப்போம். ஆர்பிசி உடைய அனதர் நேம், ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் அப்படின்னு ஒரு பிக்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த பிக்மெண்ட் தான் நம்மளுக்கு ரெட் கலரை கொடுக்குது. ஸோ இந்த ஹீமோக்ளோபின் இதில் என்னென்ன மாலிகுல்ஸ் இருக்குது அப்படின்னா ஹீமும் குளோபுலினும் இருக்குது. குளோபுலின் அப்படின்னா ஒன் ஆஃப் த ப்ரோட்டீன்ஸ். ஸோ ஒரு ஹீமோக்ளோபின் எத்தனை ஆக்சிஜனை கேரி பண்ணும் அப்படின்னா 4 ஆக்சிஜனை கேரி பண்ணும். இதெல்லாம் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஒயிட் பிளட் செல்ஸ். ஒயிட் பிளட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா ஏ கிரானுலோசைட் அண்ட் கிரானுலோசைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க பேஸ்டு ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கிரானுல்ஸ். கிரானுல்ஸு இந்த செல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறத பொறுத்து இதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். ஸோ ஏ கிரானுலோசைட் டபிள்யூபிசியோடைய அனதர் நேம் லியூகோசைட்டுன்னு சொல்லுவாங்க. ஏ கிரானுலோசைட்டோடைய செல்ஸு லிம்போசைட் அண்ட் மோனோசைட், இது ரெண்டுமே ஏ கிரானுலோசைட்டுன்னு சொல்லுவோம். ஏ மீன் ஆப்சென்ட்டுன்னு அர்த்தம். கிரானுலோசைட்னா கிரானுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஏ கிரானுலோசைட்டுனா கிரானுல்ஸ் வந்து இதில் ஆப்சென்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம ஏ முன்னாடி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ லிம்போசைட்டு மோனோசைட் இது ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா கிரானுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ அதோடைய நம்பர்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும், அது பிளட்டில் இருக்கக்கூடிய அதோடைய பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க எல்லா செல்ஸுக்குமே. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரானுலோசைட்ஸு. கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா இந்த டபிள்யூபிசி வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா கிரானுல்ஸ் இருக்கும், அதனால இது நம்ம கிரானுலோசைட்டுன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசினோஃபில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிரானுல்ஸ் இருக்கக்கூடிய டபிள்யூபிசியில் மொத்தமாக பார்த்திங்கன்னா 5 டைப்ஸ் இருக்கும். லிம்போசைட்டு, மோனோசைட்டு, நியூட்ரோஃபில், பேசோஃபில் அண்ட் ஈசினோஃபில். இதில் 2 மட்டும் ஏ கிரானுலோசைட்டு, என்னென்னா லிம்போசைட்டு, மோனோசைட்டு இல்லை கிரானுல்ஸே இருக்காது. நெக்ஸ்ட்டு அடுத்து இருக்கக்கூடிய நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈசினோஃபிலில் மட்டும் கிரானுல்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் இயர்லேயே உங்களுக்கு ஒரு க்ளூ சொல்லியிருப்பேன். நம்மளுடைய டபிள்யூபிசி வெரைட்டிஸில் எது லாஸ்ட்டாக ஃபில்லுன்னு முடியுதோ ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கிரானுல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில், நியூட்ரோஃபில், ஈசினோஃபில், பேசோஃபில்ஸ் இது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபில்லுன்னு முடியுது. ஸோ சம்திங் ஏதோ ஒன்று ஃபில்லாக இருக்குது, கிரானுல்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ மோனோசைட், லிம்போசைட் சைட்டுன்னு லாஸ்ட்டாக முடியுதா, ஸோ எம்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதில் கிரானுல்ஸே கிடையாது, ஃபில்லுன்னு முடிச்சுன்னா கிரானுல்ஸ் வந்து ஃபில்லாக இருக்குது. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். கிரானுலோசைட்டுக்கும் ஏ கிரானுலோசைட்டுக்கும் டிஃப்ரென்ஸு. ஸோ இது நம்ம பாடியில் எவ்வளோ செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அதோடைய பர்சன்டேஜ் நம்ம லாஸ்ட் இயர்லேயே படிச்சிருப்போம். ஸோ அதே சேம் தான் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இப்போ பார்க்க போகிறது இதே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்ஸு. ஆல் த செல்ஸ் ஆர் derived from the pluripotent. pluripotent அப்படின்னா
அதோடைய மீனிங் என்ன அப்படின்னா பகுதி திறன்னு சொல்லுவோம். ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீமோபாய்டிக் ஸ்டெம் செல்ஸ், அதாவது பிளட் செல்ஸ் வந்து உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். Each stem cells has the capacity to produce the RBC, WBC and platelets. இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய கெப்பாசிட்டி ஆர்பிசியும் ப்ரொடியூஸ் பண்ணும், டபிள்யூபிசியை ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் பிளேட்லெட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆர்பிசி அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ், அப்படின்னா ரெட் பிளட் கார்பஸ் செல்ஸ் ஆர் எரித்ரோசைட்டுன்னு சொல்லலாம். அது மாதிரி டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளட் செல்ஸ், அப்படின்னா ஒயிட் பிளட் கார்பஸ் செல்ஸ் ஆர் லியூகோசைட் அப்படின்னு இதுக்கு அனதர்ஸ் நேம்லாம் இருக்குது. பிளேட்லெட்ஸு ஸோ இது எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு the only cells capable of this specially recognizing and the producing an immune response are the lymphocyte. இதோடைய கேப்பபிள் பார்த்தீங்களா லிம்போசைட் செல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ வந்து இது அதிகமாகவே இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஸு. The other types of white blood cells play important role in non-specific immune response. இதில் மற்றது இருக்கக்கூடிய பிளட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் பண்ணக்கூடிய செல்ஸ் இருக்குது. அதாவது நான் ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய செல்ஸு. நான் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா ஒரு இலக்கே இல்லாமல் நம்மளுடைய பாடியில் ஏதாவது ஒரு ஆர்கனிசம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்தால் மட்டும்தான் நான் போய் கில் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் நான் ஸ்பெசிஃபிக்காக போயிட்டு கில் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் அண்ட் சைட்டோகைனின் ப்ரொடக்ஷன்ஸ் இது எப்படி போயிட்டு அது கூட ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஆன்டிஜென் ப்ரெசன்டிங் செல்ஸ் இருக்கும். ஸோ இந்த செல்ஸோட வேலை என்னென்னா ஆன்டிஜென்ஸ் வெளியிலேருந்து ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் வைரஸோ பாக்டீரியா என்ன வந்திருக்கோ அதை பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்து அதை கில் பண்ண வைக்கிறது. சைட்டோகைனின்றது ஒன் ஆஃப் த கெமிக்கல்ஸ். ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணி மெசேஜை வந்து அனதர் செல்ஸுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணி அதை கில் பண்ண வைக்கிறது. ஸோ இது மாதிரியான இம்யூன் ரெஸ்பான்ஸ்லாம் பண்ணக்கூடிய செல்ஸ் நம்ம பாடியில் இருக்குது. ஸோ இந்த செல்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம பாடி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ளூரிபொட்டன்ட் செல்ஸில் என்னென்ன வெரைட்டி செல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லிம்ஃபாய்டு ப்ரோஜெனிட்டர் செல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து மைலாய்டு ப்ரோஜெனிட்டர் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டூவாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பிரிச்சிருப்பாங்க. அதில் ப்ரோஜெனிட்டர் அப்படின்னா ஆரம்பம்னு அர்த்தம். லிம்ஃபாய்டு செல்ஸு அதோடைய ஆரம்ப நிலையில் அது எப்படி இருந்துச்சு, அதுலேருந்து என்ன செல்ஸ்லாம் டிவைட் ஆச்சு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. மைலாய்டு அப்படின்றது நம்மளுடைய மசில்ஸ் செல்ஸு. இப்போ லிம்ஃபாய்டு செல்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய ஆரம்ப ஸ்டேஜ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த செல்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா பி செல்ஸு, டி செல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த பி செல்ஸ், டி செல்ஸ்லாம் அதில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடிய செல்ஸு. அதுக்கடுத்தது நம்மளுடைய ப்ளூரிபொட்டன்ட் செல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கிரானுலோசைட் செல்ஸ், நம்ம ஆல்ரெடி இப்போ முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, கிரானுல்ஸ் ஃபில்லாக இருக்கக்கூடிய செல்ஸு. ஸோ இதை நம்ம கிரானுலோசைட் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மோனோசைட் அப்படின்னா அது வந்து மேக்ரோஃபேஜாக இருக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த யங்காக இருக்கக்கூடிய ஒரு செல்ஸு. ஸோ இந்த செல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டென்ட்ரிக் செல்ஸு ஃபார்ம் ஆகுது. ஸோ மோனோசைட் இருக்கு இல்லையா, அந்த மோனோசைட் வந்து மெச்சூர்ட் ஆச்சு அப்படின்னா அது மேக்ரோஃபேஜாக மாறும். அதுக்கடுத்து நியூட்ரோஃபில்லு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானுலோசைட்டு. ஸோ இந்த செல்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் மைலாய்டு செல்ஸுடைய ஆரம்ப ஸ்டேஜ் இது. ஸோ இந்த செல்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பேசோஃபில்லு, நெக்ஸ்ட்டு பிளேட்லெட்ஸு, ஈசினோஃபில்ஸ் இது மாதிரியான செல்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் ஃபில்னு முடியுதுலையே, இது எல்லாமே கிரானுல்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்ம முன்னாடி இப்போ ஸ்லைடில் பார்த்தோம். பிளேட்லெட்ஸு இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது எரித்ராய்டு ப்ரோஜெனிட்டர் அப்படின்னா எரித்ரோசைட்டோடைய ஆரம்ப ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆரம்ப ஸ்டேஜில் இது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா ஃபுல் எரித்ரோசைட்டாக வந்து மெச்சூர்ட் ஆகுது, அதாவது ஆர்பிசி செல்ஸு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய செல்ஸு. நம்மளுடைய புக்கில் பேஜ் நம்பர் வந்து 122 இருக்கும். நெக்ஸ்ட்டு லிம்போசைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். லிம்போசைட்ஸ் இது வந்து நம்மளுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம், பாசிபிள் இருக்குது. அபவுட் 20-30% ஆஃப் த ஒயிட் பிளட் செல்ஸ் ஆஃப் த லிம்போசைட். நம்மளுடைய பாடியில் 100% இருக்கிற செல்ஸில் வந்து
30% வரைக்கும் லிம்போசைட்ஸ் இருக்கும். They have a large nucleus filling most of the cells surrounding by a little cytoplasms. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செல்ஸ் உள்ள நியூக்ளியஸ் வந்து ரொம்ப லார்ஜாக இருக்கும். ஸோ சைட்டோபிளாசம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடியது. The two main types of lymphocytes are B and T lymphocytes. இந்த lymphocytes வந்து நம்ம இதில் வந்து 2 main types இருக்குது. ஒன்று வந்து B lymphocyte, another one வந்து T lymphocytes. இதோடைய நேம் B lymphocyte, அதுக்கடுத்து T lymphocyte. இதோடைய நேம் எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா எந்த பிளேஸில் போயிட்டு மெச்சூர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி இதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ். both this are produced in the bone marrow. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா B lymphocyte-ஆ இருக்கலாம் இல்லை T lymphocyte-ஆ இருக்கலாம். எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய போன் மேரோவில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம பாடியில் இருக்கிறதுலே லாங்கான ஒரு போன்னு கேட்டால் அது போன் மேரோ தான். இந்த போன் மேரோடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இங்கே ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ போன் மேரோ அப்படின்னா என்னென்னா நம்ம போன் உள்ளே இருக்கக்கூடிய சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட், இதை நம்ம போன் மேரோன்னு சொல்லுவோம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் போன் மேரோனா என்னென்னு. போன் உள்ள சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு அதாவது பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் நம்ம போன் மேரோன்னு சொல்கிறோம். இதில் செல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதில் என்ன செல்ஸ் இருக்குது அப்படின்னா லிம்போசைட் செல்ஸ் இருக்கும், ஸ்டெம் செல்ஸ்லாம் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது லிம்போசைட் செல்ஸு. லிம்போசைட் செல்ஸ் எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா போன் மேரோவிலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ போன் மேரோவிலேருந்து இந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய செல்ஸு டைரெக்டாக எங்கே போகுது அப்படின்னா நம்மளுடைய தைமஸ் கிளாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. நம்ம தைமஸ் கிளாண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டர்னம் போன் இருக்கு இல்லையா, மார்பு எலும்பு அப்படின்னு சொல்லுவோம் ஸ்டர்னம். அந்த ஸ்டர்னமுடைய பேக் சைடில் அபோவ் த ஹார்ட்டுக்கும் மேலே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது தான் வந்து நம்மளுடைய தைமஸ். இது வந்து 2 லோபில் டிவைட் ஆகிருக்கும். இது ஒரு லோபு, இது ஒரு லோப். இதில் நிறைய செப்டாவாக பிரிஞ்சிருக்கும். சின்ன சின்ன லோபிள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். ஸோ இது உள்ள தான் இப்போ எது என்ட்ரு ஆகுது அப்படின்னா லிம்போசைட் செல்ஸ் வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த லிம்போசைட் செல்ஸு நம்மளுடைய தைமஸ்க்கு போயிட்டு மெச்சூர்ட் ஆகிட்டு வெளியில் வரும்போது அது T லிம்போசைட்டாக மாறுது. T லிம்போசைட் அப்படின்னா தைமஸில் லிம்போசைட் மெச்சூர்ட் ஆகி வெளியில் வரனால T லிம்போசைட்ஸ். ஸோ இதில் இந்த T லிம்போசைட்ஸ் வந்து இதில் 2 இருக்குது. இந்த T லிம்போசைட்ஸ் வந்து நம்ம T செல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த T செல்ஸில் வந்து 2 கிளாசிஃபிகேஷன்ஸ். ஒன்று வந்து T கில்லர் செல்ஸு, ஒன்று வந்து T ஹெல்ப்பர் செல்லுன்னு சொல்லுவோம். என்னென்ன செல்ஸ்? T கில்லர் செல்ஸு, அனதர் ஒன் வந்து T ஹெல்ப்பர் செல்ஸு. T கில்லர் செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா வெளியிலேருந்து எதனா ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வந்துச்சு அப்படின்னா அந்த மைக்ரோ ஆர்கானிசத்தை போய் டேரெக்டாக கில் பண்ணுறது வந்து T கில்லர் செல்ஸ் பண்ணும். ஸோ T ஹெல்ப்பர் செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு கெமிக்கலை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல்ஸ் பேர் வந்து சைட்டோகைனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல். இந்த கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா B லிம்போசைட்டை போய் ஸ்டிமுலேட் பண்ணி அதை ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அந்த வெளியிலேருந்து வந்த ஆன்டிஜன் வந்து கில் பண்ணுறது தான் இதோட வேலை. ஸோ இது டேரெக்டாக வந்து போய் வேலை செய்யாது, வேலை வாங்கும். யாருன்னா T ஹெல்ப்பர் செல் இருக்கிறதுல இவங்களாம் பெரிய செல்ஸு. ஸோ டேரெக்டாக எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஸோ ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு இன்னொருத்தவங்கள வேலை வாங்குறது. ஸோ அதுக்கு அடுத்தது B செல்ஸு. B செல்ஸ் பார்த்திங்கன்னா போன் மேரோவிலே அங்கேயே பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிட்டு அங்கேயே மெச்சூர்ட் ஆகக்கூடிய செல்ஸு. ஸ்டே இன் த போன் மேரோவிலே ஆரிஜின் ஆகிட்டு போன் மேரோவிலே ஸ்டே பண்ணி அங்கேயே மெச்சூர்ட் ஆகக்கூடிய செல்ஸ் தான் நம்ம B லிம்போசைட்டுன்னு சொல்லுவோம். அதனால தான் இதுக்கு இனிஷியல் B. இப்போ நம்மளுடைய எல்லாருக்கும் நம்ம கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இனிஷியல் இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி இனிஷியல் இருக்குன்னா யார் வீட்டில் நீ வளர்றியோ, யார் மூலயமா நீ பிறந்தையோ அவங்களுடைய இனிஷியல்ஸ். ஸோ இவங்க பிறந்த இடம் போன் மேரோவாக இருந்தாலும் இவங்க வளர்ந்த இடம் எங்கே அப்படின்னா தைமஸில் தான் வளர்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க வளர்ந்த இடத்த இவங்க இனிஷியல் வச்சுருக்காங்க.
அதேமாரி நம்ம எங்கே வளர்ந்துட்டு இருக்கோமோ எங்கே மெச்சூர்ட் ஆகிறோமோ ஸோ அவங்களோட இனிஷியல்ஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த பி லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா லிம்போசைட்டு போன் மேரோவிலே ஆர்ஜின் ஆகிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணி மெச்சூர் ஆகிறதுனால இது பி லிம்போசைட் அப்படின்னு இனிஷியல் வச்சுக்குது. இந்த பி லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது பிளாஸ்மா செல்ஸாக இருக்கும், ஒரு சிலது மெமரி செல்ஸாக இருக்கும். இப்போ பாருங்கள், பி செல்ஸு ப்ரொடியூஸ் த ஆன்டிபாடிஸ். பி செல்ஸு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணிச்சுன்னா அதை பிளாஸ்மா செல்லுன்னு சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? நான் பாருங்கள், இது மவுத்துலேருந்து ஆன்டிபாடிஸ் வந்து கொட்டுற மாதிரி போட்டிருக்கேன். இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது ஆன்டிபாடிஸை இது ப்ரொடியூஸ் பண்ணலை, அமைதியாக இருக்குது பாருங்கள், ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணலை. ஸோ இந்த செல்ஸ் பார்த்தீங்கன்னா மெமரி செல்ஸாக இருக்குது. மெமரி செல்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பாடியில் இந்த பேத்தோஜன் ஆல்ரெடி வந்திருக்கா இல்லையா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய செல்ஸ் தான் மெமரி செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு பேத்தோஜன்ஸ் ஆல்ரெடி நம்ம பாடிக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா ஓகே, இது ஆல்ரெடி வந்துட்டு போயிடுச்சு, மறுபடியும் வந்துச்சுன்னா இது என்ன பண்ணால் ஆல்ரெடி வந்தது, ஏற்கனவே இதுக்கு ஆன்டிபாடி நான் ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஸோ அதை வச்சு கில் பண்ணலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுருக்க செல்ஸ் தான் மெமரி செல்ஸு. ஸோ இதனால தான் சொல்லுவோம், ஒன்ஸ் ஏதாவது ஒரு டிசீஸ் நம்மளுக்கு வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் வர்றதுக்கு பாசிபிள் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். என்ன ரீசன்ஸ்னால் நம்ம மெமரி செல்ஸு அதை ஞாபகம் வச்சுருந்தா மறுபடியும் அதே பேத்தோஜன் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகும்பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு கில் பண்ணிடும். ஸோ இப்போ பாருங்கள், இதான் மெமரி செல்ஸு. இந்த மெமரி செல்ஸோடைய ஹெட்டில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸை நான் அட்டாச் பண்ணி விட்டுருக்கேன், மேலே இருக்குது. ஸோ இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா இது ஆல்ரெடி இது வந்த செல்ஸ் அப்படின்னு இது ஞாபகம் வச்சுருக்கு. ஓகேங்களா? இது பிரெயின்குள்ளே இது ஞாபகம் வச்சுருக்கு, இது மாதிரி செல்ஸ் ஆல்ரெடி வந்திருக்கு அப்படின்றதோட இமேஜ் தான் அது போட்டிருக்கேன். ஓகேங்களா? இது மெமரி செல்ஸு. ஓகே, அதுக்கு அடுத்தது இப்போ நான் கில்லர் செல்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கில்லர் செல்ஸ் என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியில் சரௌண்டிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ எங்கேயாவது பேத்தோஜன் வந்துச்சு, ஸோ இவங்க யாராலையும் கில் பண்ண முடியல அப்படின்ற பட்சத்தில் கில்லர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா வெளிலேருந்து வந்துருக்கூடிய பேத்தோஜன்ஸ் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ ஆன்டிஜன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி வெளியிலேருந்து வந்துருக்கக்கூடிய பேத்தோஜனை கில் பண்ணுறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது இந்த பி லிம்போசைட்ஸு, டி லிம்போசைட்ஸு இது எல்லாமே போன் மேரோவிலேருந்து ப்ரொடியூஸ் ஆனதும் டேரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே என்ட்ரு ஆகும். பிளட் ஸ்ட்ரீம்குள்ளே போயிட்டு பாடியே சரௌண்டிங் ஆகிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம பாடியை சுற்றி உள்ள நம்மளுடைய பிளட் வெசல்ஸ் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா எதனா பேத்தோஜன்ஸ் வந்துச்சுன்னா அது கில் பண்ணுறதுக்காக. இதில் ஒரு சிலது பார்த்திங்கன்னா நம்ம பிளட்டிலே ஸ்டே பண்ணியிருக்கோம். ஒரு சில லிம்போசைட்ஸ் பார்த்திங்கன்னா என்ன பண்ணால் நம்மளுடைய தைமஸு, நம்மளுடைய லிம்ஃப் நோடு, ஸோ இது மாதிரியான பிளேஸ்லலாம் போயிட்டு டெபாசிட் ஆகிருக்கும், போய் ஸ்டோர் ஆகி அப்படியே. ஓகே, பிளட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா லிம்ஃப் நோடு, ஸ்ப்ளீனு, இது மாதிரி இடத்துலலாம் போயிட்டு டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ லிம்ஃப் நோடில் போய் இருக்கக்கூடிய அந்த லிம்ஃப் நோடில் இருக்கக்கூடிய லிம்போசைட்டு, ஸ்ப்ளீனில் இருக்கக்கூடிய லிம்போசைட் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியிலேருந்து எதனா ஒரு பேத்தோஜன்ஸ், லிம்ஃப் நோடு எது கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னா லிம்ஃப் வெசல்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அந்த இப்போ லிம்ஃப் வழியாக நமக்கு ஏதாவது பேத்தோஜன்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா லிம்ஃப் நோடு தான் அது ஃபில்ட்ரு பண்ணும் இல்லையா? அப்போ ஃபில்ட்ரு பண்ணி வரும்பொழுது அதில் இருக்கக்கூடிய பேத்தோஜன்ஸையும் ஃபில்ட்ரு பண்ணும். ஸோ அந்த சமயத்தில் அந்த லிம்ஃப் நோடில் என்ன இருக்கும் அப்படின்னா லிம்போசைட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த லிம்போசைட் ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கக்கூடிய பேத்தோஜனை கில் பண்ணும். இதுதான் லிம்போசைட்ஸோடைய ஃபங்க்ஷன்ஸு. Apart from the cells, neutrophils and monocyte destroy foreign cells by phagocytosis. இந்த செல்ஸ் மட்டும் பிளட் செல்ஸ் கிடையாது. ஸோ நம்ம அடுத்தது நம்ம என்ன பார்க்கோம், நியூட்ரோஃபில், மோனோசைட் எல்லாம் பார்த்துருப்போம். நியூட்ரோஃபில்ன்றது பார்த்திங்கன்னா கிரானுலோசைட்டு, மோனோசைட் அப்படின்றது ஏ கிரானுலோசைட்டு. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த WBC செல்ஸ். இந்த எல்லாமே பார்த்திங்கன்னா பேகோசைட்டோசிஸ் பண்ணும். பேகோசைட்டோசிஸ் அப்படின்னா செல்ஸை பேத்தோஜன்ஸை இன்டேக் பண்ணி அதை டைஜஸ்ட் பண்ணுறது தான் இதோடைய ஃபங்க்ஷன்ஸு.
நெக்ஸ்ட் மோனோசைட் when the matured into the large cells. மோனோசைட் வந்து லார்ஜான மெச்சூர்டான ஒரு செல்ஸாக மாறுச்சுன்னா they are called the macrophages. அது நம்ம என்ன சொல்லுவோம், மேக்ரோஃபேஜ்னு சொல்லுவோம். மெச்சூர்டான ஒரு மோனோசைட்டை வந்து மேக்ரோஃபேஜ்னு சொல்லுவோம். which perform the phagocytosis on any foreign organism. இதோடைய ஃபங்க்ஷன்ஸும் என்ன அப்படின்னா பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும், ஃபாரின் ஆர்கனிசம்ஸ் அப்படின்னா பேத்தோஜன் எதை நம்ம சொல்லுவோமோ, நம்ம பாடி வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய செல்ஸ் வந்து பேத்தோஜன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாக்டீரியா, வைரஸு இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஃபங்கஸு. ஸோ நம்ம பாடி அஃபெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இது எல்லாமே பேத்தோஜன்ஸ் தான். ஸோ இப்போ பாக்டீரியாவோ வைரஸோ நம்ம பாடியை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நம்ம பேத்தோஜன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேத்தோஜன்ஸை ஃபாரின் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது நம்ம பாடிக்கும் அந்த செல்ஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. வெளியிலேருந்து ஒரு செல்ஸு நம்ம பாடிக்குள்ளே வர்றதுனால இது நம்ம ஃபாரின் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபாரின் ஆர்கனிசத்தை இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்டேக் பண்ணி டைஜஷன் பண்ணி அப்படியே வெளியில் அனுப்பிடுது. இது பேர் தான் பாகோசைட்டோசிஸோடைய இமேஜ் உங்களுக்கு நான் மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இங்கே வயலட் கலர் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேத்தோஜனு, ஃபாரின் பார்ட்டிகல்ஸு. ஸோ இது ஒரு வைரஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வைரஸை பார்த்திங்கன்னா இந்த வெளியில் இருக்கக்கூடிய இந்த செல்ஸு மேக்ரோஃபேஜ், இது மேக்ரோஃபேஜ் என்ன பண்ணுது அப்படின்னா இதோடைய ஆன்டிபாடி இங்கே இருக்கிறதுலாம், ஸோ இல்லை ஆன்டிபாடி இந்த வைரஸுடைய மேலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்டிக் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்டிஜென்ஸு. ஸோ இதை என்ன பண்ணுதுன்னா இந்த ஆன்டிபாடி ஆன்டிஜன் கூட ரியாக்ட் பண்ணி இதை என்ன பண்ணால் அப்படியே இன்டேக் பண்ணுது, அப்படியே முழுங்குது பாருங்கள். ஸோ இதை ஃபுல்லாக வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஜெக்ட் பண்ணுது, உள்ளே அனுப்பி அது கெமிக்கல் கூட இதை ஃபுல்லாக அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணி வெளியில் டைஜஷன் பண்ணி வெளியில் அனுப்பிடும். அப்போ ஃபுல்லாக அது டைஜஷன் பண்ணி அனுப்பிடுச்சு அப்படின்னா அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க அந்த டாக்ஸிக்கு, அதோடைய ப்ரோட்டீனு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்ஆக்டிவேட் ஆகிட்டு பாடியை விட்டு அது வெளியில் அனுப்பிடும். ஸோ இது வந்து நம்ம பாடியை எதுவுமே பண்ணாது. ஸோ இது பேர் தான் பாகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது டி செல்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே பார்த்துருக்கோம் இல்லையா டி செல்ஸு, இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற செல்ஸு. இப்போ நம்ம பி செல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்மாவை ப்ரொடியூஸ் பண்ணுது, மெமரி செல்ஸாக இருக்குதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அது மாதிரி டி செல்ஸ் பார்த்திங்கன்னா ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸாக இருக்கும். ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ் அப்படின்னா இதோ இங்கே இருக்குது பாருங்கள், இந்த செல்ஸு மேலே ஸோ ஆன்டிஜன்ஸு கூட போயிட்டு ஃபைட் பண்ணக்கூடியது இது மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து ரெசப்டார்னு சொல்லுவோம். டி ரெசப்டார்ஸ் இந்த செல்ஸுக்கு மேலே இருக்கும். இது வந்து ரெசப்டார்ஸ் மூலயமா வெளியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஆர்கனிசத்தை ஐடென்டிஃபை பண்ணும். ஸோ இது வந்து நம்ம பாடியில் இருக்க ஆர்கனிசமா இல்லை வெளியிலேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு இந்த ரெசப்டார்ஸ் மூலயமா இது வந்து அனலைஸ் பண்ணுது. ஸோ அப்போ டி செல்ஸ் பார்த்திங்கன்னா அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் அது மேலே என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா ரெசப்டார்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஸ்லைடில் ஆன்டிஜன் தான் பார்க்க போகிறோம். ஆன்டிஜன் term is used in two sense. The first to describe a molecule which generate an immune response, and the second molecule which react with the antibodies. Antigen அப்படின்ற வேர்டுக்கு டூ மீனிங்ஸ் இருக்குது. அதில் இம்யூன் ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ணுற மாலிகுல்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு மீனிங்கு. செகண்ட் மீனிங் வந்து ஆல்ரெடி நம்ம பாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஆன்டிபாடிஸ் கூட ஃபைட் பண்ணுற மாலிகுல் அப்படின்னு சொல்லலாம். In generate antigen or large complex molecule substances that can induce a detectable immune response. Detectable immune response induce பண்ணக்கூடிய large complex molecule. This antigen is a substance that is specific to an antibody or a T cells receptor and is often used as a synonyms of immunogens. Antigens ஸ்பெசிஃபிக்காக ஆன்டிபாடி அப்படின்னா டி செல் ரெசெப்டார் கூட ரியாக்ட் பண்ணக்கூடிய மாலிகுல்ஸை நம்ம இம்யூனோஜன் சொல்லுவோம். இம்யூனோஜன் வந்து ஷார்ட் ஆன்சரில் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. அண்ட் இம்யூனோஜன் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் கேப்பபிள் ஆஃப் இனிஷியேட்டிங் அண்ட் இம்யூன் ரெஸ்பான்ஸ். இம்யூனோஜன் அப்படின்றது ஆன்டிபாடிஸ் மாலிகுலை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய
ஒரு மாலிகுல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இம்யூனோஜன். ஸோ ஷார்ட் டென்ஸில் இம்யூனோஜன் கேட்டாங்கன்னா ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் புக்கில் மார்க் பண்ணிக்கோங்க, அது எழுதினா போதும். நெக்ஸ்ட்டு ஹாப்டன்ஸ். ஹாப்டன்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் தட் ஆர் நான் இம்யூனோஜெனிக் பட் கேன் ரியாக்ட் வித் த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்பெசிஃபிக் இம்யூன் ரெஸ்பான்ஸு. ஹாப்டன்ஸ் அப்படின்றது என்னென்னா ஆன்டிபாடிஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணாது, ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்க ஆன்டிபாடிஸ் கூட ரியாக்ட் பண்ணும். இதான் நம்ம ஹாப்டன்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சப்ஸ்டன்சஸ் தட் கேன் என்ஹான்ஸ் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு அன் ஆன்டிஜென் ஆர் கால்டு அட்ஜுவன்ட். அட்ஜுவன்ட் அப்படின்னா என்னென்னா இம்யூன் ரெஸ்பான்ஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடியதை நம்ம அட்ஜுவன்ட்டுன்னு சொல்லுவோம். என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது, அது நம்மளுடைய இம்யூன் ரெஸ்பான்ஸை அதிகப்படுத்துறது. எப்போ வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னா நம்மளுடைய பாடி வந்து ஆன்டிபாடிஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது வெளியில் வந்திருக்கக்கூடிய ஆன்டிஜன் கூட அதிகமாக ரியாக்ட் பண்ணும். இது நம்ம அட்ஜுவன்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எபிடோப். எபிடோப் இஸ் அன் ஆன்டிஜெனிக் டிட்டர்மைன் அண்ட் இட் இஸ் த ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த ஆன்டிஜன். எபிடோப்ன்றது ஆன்டிஜனுடைய மேலே இருக்கிறது நம்ம எபிடோப்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இது ஒரு ஆன்டிஜன், இது மேலே இருக்கு இல்லையா, ஸோ இதை தான் நம்ம எபிடோப்னு சொல்லக்கூடியது. ஸோ இதான் வந்து என்ன பண்ணுதுனாக்கா நம்ம ஆன்டிபாடியை ஸ்டிமுலேட் பண்ண வைக்கக்கூடியது நம்ம எபிடோப்னு சொல்லுவோம். ஸோ இங்கே கூட ஒரு வைரஸ் இருக்குது. ஸோ இந்த நான் வைரஸை காமிக்கிறேன், இது மேலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை தான் பார்த்திங்கன்னா நம்ம எபிடோப்னு சொல்லுவோம். மேலே இருக்கு இல்லையா, ஸோ இந்த டாட்டாக இருக்குது, ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதான் பார்த்திங்கன்னா எபிடோப்பு. நம்ம பாருங்கள், நம்மளுடைய ஆன்டிபாடி இது வந்து நம்மளுடைய ஆன்டிபாடி செல்ஸு, இந்த மேலே இருக்கிறது வந்து பேரடோப்னு சொல்லுவோம். இதான் போய்ட்டு என்ன பண்ணுதுன்னா இது கூட பைண்ட் பண்ணுது பாருங்கள். ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டுமே சேர்ந்து ரியாக்ட் பண்ணி இதை கூட பைண்ட் பண்ணுறது தான் நம்ம ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ இதில் எபிடோப்னா என்னென்னு பார்த்துருவோம். ஆன்டிஜனுடைய மேலே ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய செல்ஸ் தான் நம்ம எபிடோப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு எ பேரடோப் is the antigen binding site and is part of an antibody which recognize and bind to an antigen. Paratope அப்படின்றது நம்மளுடைய ஆன்டிபாடி இருக்குல்ல, இது வந்து நம்மளுடைய ஆன்டிபாடி. ஸோ இந்த ஆன்டிபாடியில் வெளியில் இருக்க ஆன்டிஜன் கூட பைண்ட் பண்ண இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் தான் பேரடோப்னு சொல்லுவோம். ஸோ பாருங்கள், இது ஒரு ஆன்டிஜன், இந்த ஆன்டிஜன் கூட நம்ம பேரடோப் தான் போயிட்டு என்ன பண்ணுது, பைண்ட் பண்ணுது. ஸோ ஆன்டிஜன் என்ன ஷேப்பில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேரடோப்புடைய ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா இது மாறும். ஓகேங்களா, இது வந்து சேஞ்ச் ஆகும், ஸ்டாண்டர்டாக இருக்காது இந்த ஸ்ட்ரக்சரு. ஸோ இது போயிட்டு இது கூட பைண்ட் பண்ணக்கூடியது. ஸோ இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டும் சேர்ந்து பைண்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது நம்ம ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம பார்த்தோம் இல்லையா ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன்ஸ், அது பார்த்தோம். சரி, இப்போ ஹாப்டன்ஸ் சொன்னோம் இல்லையா. ஹாப்டன்ஸ் அப்படின்னா ஆன்டிபாடியை ஸ்டிமுலேட் பண்ணாது, பட் ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆன்டிபாடி கூட ஃபைட் பண்ணும் அப்படின்றது. ஸோ இது வந்து ஹாப்டனுடைய ஸ்ட்ரக்சரு. இதோ பாருங்க, இது வந்து ஹாப்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆன்டிபாடி கூட போய் ஃபைட் பண்ணக்கூடியது. ஸோ இதான் வந்து ஹாப்டன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆன்டிஜென்ஸோடைய வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைடில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்ஜின் ஆன்டிஜன் ஆர் கிளாசிஃபைட் இன்டு எக்ஸோஜன்ஸ் ஆன்டிஜன் அண்ட் எண்டோஜன் ஆன்டிஜன் அப்படின்னு இதை நம்ம 2 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். பேசிஸ் ஆஃப் ஆர்ஜின் எங்கே ஆன்டிஜன் உருவாகுது அப்படின்றத பொறுத்து நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து எக்ஸோஜீனஸ் அப்படின்னா வெளியில், எண்டோஜீனஸ் அப்படின்னா உள்ள. The antigens which enter the host from the outside in the form of microorganism, pollens, drugs or pollutants are called the exogenous antigen. Exogenous antigen அப்படின்னா ஹோஸ்டுடைய அவுட் சைட்லேருந்து நம்ம பாடிக்குள்ளே என்ட்ராகக்கூடிய ஆன்டிஜன். ஹோஸ்ட் அப்படின்னா யாருக்குள்ளே இந்த ஆன்டிஜன் போதோ அவங்க தான் ஹோஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏங்குள்ள வெளியிலேருந்து ஒரு ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் ஒரு ஆன்டிஜன் உள்ளே போகுது அப்படின்னா நான் தான் ஹோஸ்ட். என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்வாமெண்ட்டிலேருந்து எதுனா வந்து மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் மீன் வந்து பாக்டீரியா, வைரஸு இது மாதிரி.
கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஆர்கனிசம், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறது. ஸோ இது வந்து என் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுது அப்படின்னா போலன்ஸு, ட்ரக்ஸு, பொல்யூட்டன்ஸு இது எல்லாம் வெளியிலேருந்து என் பாடிக்குள்ளே போச்சு அப்படின்னா இது எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன்னு சொல்லுவோம். அதுக்கான பிக்சர் உங்களுக்கு மேலே நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து போலன்ஸு, ஃப்ளாஷுடைய மேலே இருக்கக்கூடியது இந்த போலன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது ஒரு சில பேருக்கு வந்து அலர்ஜியை வந்து காஸ் பண்ணும். ஸோ இந்த போலன்ஸ் வந்து பாடி உள்ளே போச்சு அப்படின்னா அலர்ஜியை காஸ் பண்ணும். ஸோ இது வந்து ஃபாரின் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவோம், வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு ஆர்கனிசம் ஆன்டிஜன், எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரக்ஸு, அதாவது மருந்து மாத்திரைலாம் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம், டேப்லெட்டு, இன்ஜெக்ஷன்ஸு. ஸோ இது மாதிரி வெளியிலேருந்து நம்ம உள்ளே அனுப்பக்கூடியது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வந்து எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஸ்மோக்கு இதெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்தாண்ட உங்களுக்கு இமேஜ் கொடுத்துருங்க பாருங்கள். ஸோ இந்த பொல்யூட்டன்ஸு இது எல்லாம் நம்ம பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகுது, இதெல்லாம் எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன்ஸு. நெக்ஸ்ட்டு த ஆன்டிஜன்ஸ் விச் ஆர் ஃபார்ம்டு within the individuals are endogenous antigens. பாடி அதாவது ஹோஸ்டுடைய உள்ளே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆன்டிஜனை நம்ம எண்டோஜீனஸ் ஆன்டிஜன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என் பாடி உள்ளேயே ஒரு ஆன்டிஜன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அது வந்து எண்டோஜீனஸ் ஆன்டிஜன்ஸு. the best example are the blood group antigens. நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம லாஸ்ட் இயரில் கூட பார்த்துருப்போம், அது இல்லாமல் இதில் 4th லெசன்ஸில் கூட பார்த்துருப்போம். ஆன்டிஜன் பிளட்டில் நம்மளுடைய ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் ஆன்டிஜன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ வந்து ஏ பிளட் குரூப் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ ஏ பிளட் குரூப், நான் வந்து ஏ பிளட் குரூப்பு, நான் பி பிளட் குரூப்பு, இல்லை ஏபி இது மாதிரிலாம் சொல்கிறோம். இது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி. நம்ம பாடியில் நம்மளுடைய ஆர்பிசி, நம்மளோட பிளட்டில் ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் ஏ ஆன்டிஜன் ப்ரெசண்ட் ஆகிருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏ பிளட் குரூப். ஓகேங்களா, அது பாருங்கள் இதில் ஏ ஆன்டிஜன். இப்போ பாருங்கள் நம்மளுடைய ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் பி ஆன்டிஜன், இந்த கோன் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து பி ஆன்டிஜன். நம்மளுடைய ஆர்பிசி சர்ஃபேஸில் பி ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா நம்ம வந்து பி பிளட் குரூப். சப்போஸ் என்னுடைய ஆர்பிசியோடைய சர்ஃபேஸில் இந்த ஏ ஆன்டிஜனும் இருக்குது, இந்த பி ஆன்டிஜனும் இருக்குது அப்படின்னா நான் ஏபி பிளட் குரூப். சப்போஸ் என்னுடைய ஆர்பிசி சர்ஃபேஸ் மேலே எந்த ஆன்டிஜனுமே இல்லை அப்படின்னா நான் வந்து ஓ பிளட் குரூப், ஆப்சன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய எண்டோஜீனஸ் ஆன்டிஜனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்மளுடைய பிளட் குரூப் தான். ஸோ நம்ம பாடி உள்ளேயே ஆரிஜினான ஆன்டிஜன் நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது கிடையாது, எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜன் மட்டும்தான் நம்மளை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த சாப்டரில் நமக்கு கொஷின்ஸ் ஆன்டிஜன்ஸு, அது அந்த ஆன்டிஜன்ஸுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் கேட்கலாம். கிளாசிஃபிகேஷன்ஸ் வந்து 2 கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது, எக்ஸோஜீனஸ், எண்டோஜீனஸ், பேஸ்ட் ஆன் த ஆரிஜின் ஆஃப் ஆன்டிஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது எக்ஸோஜீனஸ் ஆன்டிஜனுக்கு எக்ஸாம்பிள் என்னது, எண்டோஜீனஸ் ஆன்டிஜனுக்கு எக்ஸாம்பிள் என்னதுன்றதெல்லாம் நம்ம படிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த இம்யூனாலஜி சாப்டரில் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் நமக்கு இம்பார்ட்டண்டான ஷார்ட் ஆன்சர் இருக்குது. இதில் நான் எல்லோ கலரில் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஆன்சர். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் எபிடோப் அண்ட் பேரடோப் டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் கேட்கலாம், இது ஒரு ஷார்ட் ஆன்சரு. அட்ஜுவன்ட் இது ஒரு ஷார்ட் ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் இதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஓல்டு சிலபஸில் இருந்த போர்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ஒரு கொஷின்ஸில் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. இம்யூனோஜென்ஸ், டிஃபைன் இம்யூனோஜென்ஸ், வாட் இஸ் ஹாப்டென்ஸ், வாட் இஸ் அட்ஜுவன்ட்டு, டிஃப்ரென்ஸ் பிட்வீனில் வந்து எபிடோப், பேரடோப் இதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மெட்டீரியல்ஸ்லேயும் இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கேன். க்ரியேட்டிவ் கொஷின்ஸில் வந்து இந்த ஆன்சர்லாம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க, புக்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது இதில் லிம்போசைட் வந்து நம்மளுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் வரும். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் ட்ரா பண்ண வேணாம், பட் இந்த டயக்ராமை உங்களுடைய அப்சர்வேஷன் நோட்டில் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பேராகிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் டயக்ராம் ட்ரா பண்ணி நீங்கள் படிக்கிறது மூலிமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ மறக்காது. ஸோ எக்ஸாம்பிள் இது நீங்கள் ட்ரா பண்ண வேணாம், இதோடைய கான்செப்டை எழுதினா மட்டும் போதும்.
அது மாதிரி நம்மளுடைய செல்ஸ் ஆஃப் இம்யூன் செல்ஸ், நம்மளுடைய இம்யூன் செல்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது என்னென்ன செல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இதோட டயக்ராம் கொடுத்து அந்த செல்ஸு நேம் எழுத சொல்லலாம். ஸோ அந்த செல்ஸுடைய நேம் பார்த்துக்கோங்க. அடுத்த ஸ்லைடில் ஆன்டிபாடிஸ்னால் என்ன, அதில் எத்தனை கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம்.